இப்போ 2025 ரயில்வே துறையில் ரீசெண்டாக ஒரு 3 புதிய வேலைவாய்ப்புகள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 11,437 காலிடங்கள் இதில் மொத்தம் இருக்கு. இதில் டெக்னிக்கல் போஸ்ட் இருக்கு, நான் டெக்னிக்கல் போஸ்ட் இருக்கு. நீங்கள் +2 டிகிரி டிப்ளமோ இன்ஜினியரிங்ஸ் இது முடிச்ச அனைவருமே ஒவ்வொரு போஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால +2 முடிச்சவங்களும் அப்ளை பண்ண முடியும், டிகிரி முடிச்சவங்களும் எனி டிகிரி. ஸோ அதே மாதிரி டிப்ளமோ இன்ஜினியரிங் பிஎஸ்சி அது முடிச்சவங்களும் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்க. ஸோ எந்தெந்த வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு நம்ம டீட்டெயில் எங்கே பார்க்கலாம். ஏன்னா இந்த 3 நோட்டிஃபிகேஷனுமே இப்போ லைவ்ல இருக்கு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ நவம்பர் 20, நவம்பர் 27, நவம்பர் 30. ஸோ இதுக்குள்ள தான் ஸோ அது அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு கரெக்டாக பயன்படுத்தினா ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி. ஓகேங்களா. ஸோ கிராஜுவேட் போஸ்ட். இதுல என்னென்ன பதவிகள் இருக்கு, இதுல என்னென்ன பதவிகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர், கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட், சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட், டிராஃபிக் அசிஸ்டன்ட். ஓகேங்களா. இதெல்லாம் போஸ்ட். இந்த என்டிபிசி கிராஜுவேட்ல உள்ள போஸ்ட் சொல்லியாச்சு. இதுல மொத்தம் எவ்வளவு வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5810 காலிடங்கள் இருக்கு. இந்த என்டிபிசி கிராஜுவேட்ல மொத்த காலிடங்கள் இன்னைக்கு 5810. இது ஒவ்வொரு போஸ்ட்டை வச்சும் அவங்களுடைய இனிஷியல் பே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து இனிஷியல் பே 25,500 ரூபாயில இருந்து 35,400 வரைக்கும் கிடைக்கும். இது ஒவ்வொரு போஸ்ட் பொறுத்து இனிஷியல் பேங்கிறது மாறுபடும். ஆனா ஸ்டார்டிங் 25,500 ரூபாயில இருந்து 35,400 வரைக்கும். சில ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 1/1/2026 பொறுத்து. ஓகேங்களா. 1/1/2026 பொறுத்து ஜென்ரல் வந்து பாத்தீங்கன்னா 18 to 33, 18 to 33 வயதுக்குள்ள இருக்கணும். இதே நீங்க ஓபிசில ஒரு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்கு, எஸ்சி எஸ்டினாலும் 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஓகே. ஸோ இதுக்கான கல்வி தகுதி பார்த்தோம்னா எனி டிகிரி. ஓகேங்களா. நீங்க ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சாலும் போதும் என்டிபிசி கிராஜுவேட் தேர்வுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அதனால மைண்ட்ல வச்சுக்கோ. அப்ப டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த தேர்வுக்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிபிடி 1. ஓகேங்களா. சிபிடி 1 நடக்கும், அடுத்து சிபிடி 2 நடக்கும், அதுக்கப்புறம் சிபிடி எஸ்டி அல்லது சிபி18 சொல்லுவாங்க. ஓகேங்களா. சிபிடி எஸ்டினா ஒண்ணும் இல்ல, டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட். டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், இன்னொன்னு ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். ஓகேவா. இந்த டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் யாருக்கும் பார்த்தா இந்த டைப்பிஸ்ட் போஸ்ட் பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் என்ன இருக்கும், அந்த டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். இது இல்லாம சிபி80 வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஷன் மாஸ்டர், டிராபிக் அசிஸ்டன்ட் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சிபி80 தேர்வு இருக்கும். ஓகே. இப்போ இந்த சிபிடி 1 சிபிடி 2 ரெண்டுமே வேற வேறல ஒண்ணும் இல்லப்போ, ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே சிலபஸ் தான். மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாமே சேர்த்து தானே. சிபிடி 1 அதே தான் இருக்கும், சிபி 2 அதே தான் இருக்கும். ஓகேங்களா. எந்த ஒரு மாறுபாடும் இல்ல. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணலாம், நல்லாவே நீங்க ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போது அடுத்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன், அவ்வளவுதான். ஸோ 2 தேர்வு இருக்கும். சில போஸ்ட்டுக்கு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், சில போஸ்ட்டுக்கு ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா. அதை கரெக்டா பார்த்துக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ் ட்ரெயின் மேனேஜர்லாம் பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. ஓகேங்களா. ஓகே. இப்போ அடுத்து இதுக்கு அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 20 தான் லாஸ்ட். நவம்பர் 20 தான் லாஸ்ட். இதோட மொத்த பிடிஎஃப் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஒவ்வொரு பிடிஎஃப்பும் தனியா பார்த்துக்கலாம். இல்ல இந்த மாதிரி ஒரு ஷார்ட் வச்சு பார்ப்போம், ஈஸியாகவும் புரியுமுக்கலாம். நீங்க இந்த டவுன்லோட் பிடிஎஃப் டவுன்லோடும் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா. நோட்டிபிகேஷன் அபிஷியல் நோட்டிபிகேஷன் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது என்டிபிசி கிராஜுவேட் தேர்வு. இப்ப என்டிபிசி அண்டர் கிராஜுவேட். என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் அப்படின்னா ஸோ டிகிரிக்கு முன்னாடி அதான் அண்டர் கிராஜுவேட். அப்ப என்ன முடிச்சிருப்போம், +2. அப்ப +2 முடிச்சிருந்தாலே போதும், நீங்க +2 முடிச்சாலே போதும் இந்த அண்டர் கிராஜுவேட் தேர்வுக்கு அப்ளை பண்ண முடியும். இதுல ஒரு 4 போஸ்ட் இருக்கு. என்னென்ன போஸ்ட் பாத்தீங்கன்னா கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க், அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைபிஸ்ட், ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட், ட்ரெயின்ஸ் கிளர்க். ஓகேங்களா. இதுல இந்த 4 போஸ்டும் சேர்த்து மொத்த வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா 3058. 3058. இது ஒவ்வொரு போஸ்ட் வச்சு இனிஷியல் பே மாறுபடும். 19,900 ரூபாயில இருந்து 21,700 வரைக்கும் இனிஷியல் பே ஒவ்வொரு போஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 18 to 30, எஸ்சி எஸ்டினா 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்கு, ஓபிசினா ஒரு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஓகேங்களா. ஸோ +2 முடிச்சிருந்தாலே போதும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அப்போ உங்க நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா சொல்லுங்க. ஸோ +2 முடிச்சாலே என்ன பண்ணலாம், நம்ம ஆர்ஆர்பில எக்ஸாம் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா. இதோட பேட்டர்ன் எப்படிதான் பாத்தீங்கன்னா
சிபிடி ஒன் சிபி டூ அஸ் யூஸ்வல் கிராஜுவேட்டுக்கு என்ன இருந்துச்சோ அதே மாதிரி இங்க இருக்கும். பட் இங்க கொஸ்டின் லெவல் கொஞ்சம் ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். சிபிடி ஒன் சிபிடி டூ. இது முடிச்சதுக்கு அப்புறம் சிபிடி எஸ்டி, அதாவது டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அது வந்து யாருக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைப்பிஸ்ட் இந்த பதவிகளுக்கு உள்ளவங்களுக்கு மட்டும் தான் என்ன இருக்கும், அந்த சிபிடி எஸ்டி இது வந்து வர மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், அடுத்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஓகேங்களா? இதுக்கான அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 27 தான் லாஸ்ட் டேட். இதோட அபிஷியல் பிடிஎஃப் லிங்கை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அப்ப ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் அப்படின்னா டிகிரி முடிச்சாலே, ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சாலே என்ன பண்ணலாம், எழுதிக்கலாம். அதே மாதிரி அண்டர் கிராஜுவேட்டுக்கு நீங்க பிளஸ் டூ முடிச்சாலே எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஜேஇ. ஓகே, இது வந்து ஒரு டெக்னிக்கல் போஸ்ட். ஸோ டெக்னிக்கல் போஸ்ட் அப்படிங்கும் போதே தெரிஞ்சிருக்கும். அப்ப இங்க என்ன இருக்கும், டிப்ளமோ, ஸோ இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சவங்க என்ன பண்ணுவாங்க, அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? இங்க நார்மலா பிளஸ் டூ முடிச்சாலும் ஏதாவது எனி டிகிரி அப்படின்னு வந்து அப்ளை பண்ண முடியாது. ஓகே, இதுல என்னென்ன கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா இதுல 3 போஸ்ட் இருக்கு. ஜூனியர் இன்ஜினியர், டிபோர்ட் மெட்டீரியல் சூப்பர்டென்ட், அது மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட். ஓகே, இது 3 போஸ்ட்டுக்கும் சேர்த்து மொத்த வேகன்சி எவ்வளவு பார்த்தீங்கன்னா 2569 வேகன்சி இருக்கு. இதுக்கான இன்சியல் பே எவ்வளவு கிடைக்கும் பார்த்தோம்னா 35,400 ரூபாய் உங்களுக்கு இன்சியல் பே கிடைக்கும். இதோட ஏஜ் லிமிட்டும் பார்த்தோம்னா 18 டு 33 ஜெனரல் கேட்டகரி. ஓபிசி ஒரு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்கு, எஸ்சி ஒரு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்கு. அடுத்து இதுக்கான கல்வி தகுதி பார்க்கும்போது 3 இயர்ஸ் டிப்ளமோ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிஏ இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி சில கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் மெட்டலர்ஜி அசிஸ்டன்ட் வரும்போது அவங்களுக்கு பிஎஸ்சியில ஸோ அது மாதிரி முடிச்சிருந்தாலும் என்ன பண்ணலாம், கெமிஸ்ட்ரி ரிலேட்டட் படிச்சாலும் என்ன பண்ணுவோம், அப்ளை பண்ற மாதிரி சூழ்நிலை இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிடி ஒன், சிபிடி டூ, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஓகே, சிபிடி ஒன்னுங்கிறது நார்மல் மெத்தட் தான். மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் இதே மாதிரி தான் சிபிடி ஒன் இருக்கும். இப்போ சிபிடி டூல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 150 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுல டெக்னிக்கல் 100 கொஸ்டின் வரும். இதுல இந்த 50 கொஸ்டின் மேக்ஸ், ரீசனிங், அந்த கம்ப்யூட்டர்ஸ் இதை பேஸ் பண்ணி ஒரு 50 கொஸ்டின் இருக்கு. ஓகேவா? அப்ப இந்த சிபிடி இங்க மட்டும் தான் என்ன உங்களுக்கு டெக்னிக்கல் பேப்பர் உங்களுக்கு வரும். ஓகேவா? இது ரெண்டுமே டெக்னிக்கல் அல்லாதது அப்படின்னால ரெண்டுலுமே நார்மலான பேட்டர்ன் தான். மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் இது மாதிரி தான் ரெண்டுக்குமே இருக்கும். பட் இங்க மட்டும் என்ன வரும் உங்களுக்கு டெக்னிக்கல் வரும். என்ன டெக்னிக்கல் போஸ்ட் அப்படின்றால. ஓகேங்களா? சோ அவ்வளவுதான். இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் இவ்வளவுதான். இதுக்கு அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 30 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ள அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் லிங்க் கீழே நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ மொத்தம் 3 வேலை வாய்ப்புகள் இப்போ நம்ம அப்ளை பண்ற சூழ்நிலை ரயில்வே வெப்சைட் போய் நம்ம அப்ளை பண்ண முடியும். இதுலயே பாத்தீங்கன்னா ஓகேங்களா, எதுவுமே அப்ளை பண்றாங்க ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ் மேனு, பிடபிள்யூபிடி, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், இபிசி இவங்களுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபாய் ஃபீஸ் பே பண்ணணும். 250 ரூபா ஃபீஸ் பே பண்ணணும். அந்த 250 ரூபா நீங்க ஃபீஸ் பே பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு என்ன அந்த 250 ரீஃபண்ட் ஆகிரும். ஓகேவா? இப்ப இந்த கேட்டகரி இல்லாம அதர்ஸ், அதாவது ஜென்ரலா இருக்கலாம், ஓபிஎஸ்சி இருக்கலாம், அவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 500 ரூபாய். ஸோ இவங்க வந்து தேர்வு எழுதுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 400 ரூபாய் ரீஃபண்ட் ஆகும். ஓகேங்களா? அதாவது கொஞ்சம் சர்வீஸ் ஆச்சும் பிடிச்ச போக 400 கொஞ்சம் கம்மியா தான் உங்களுக்கு 380 அது மாதிரி சம்திங் உங்களுக்கு ஏறும். ஓகேங்களா? ஸோ இதை கரெக்டாக பார்த்துங்க. அப்போ எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூபிடி, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், இபிசி அப்படின்னா 250 ரூபாய் ஃபீஸ் பே பண்ணுவீங்க. நீங்க எக்ஸாம் எழுதினா 250 ரீஃபண்ட் ஆகும். இது இல்லாம அதர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 ஃபீஸ் பே பண்ணுவோம், உங்களுக்கு 400 கிட்ட அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிரும். ஓகே, அதனால அப்ளை பண்ணுங்க. ஸோ அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆக தான் போகுது. ஓகேங்களா? சரி, இதுக்கான அப்ளை பண்ற லிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இது லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் அஃபீஷியல் வந்து லிங்க் நீங்க என்ன பண்ணா கிளிக் பண்ணி ஸோ இந்த 3 பதவிகள் இருக்கு. ஸோ நீங்க எதால அப்ளை பண்ண முடியுமோ நீங்க என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணி முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ சப்போஸ் நீங்க ஒரு இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கீங்க. ஓகேங்களா? இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா சரி கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுவீங்க, எனி டிகிரி கேட்டகரியில் வருவீங்க. நீங்க பிளஸ் டூமே முடிச்சிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி ஜேஇயுமே நீங்க என்ன பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ சப்போஸ் நீங்க டிப்ளமோ முடிச்சிங்க. இப்போ டிப்ளமோ மட்டும் முடிச்சா நீங்க என்ன பண்ண முடியும், ஜேஇ மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். சப்போஸ் அவங்க பிளஸ் டூ முடிச்சு போயிருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ பொதுவாக என்ன பண்ணுவோம், டிப்ளமோ மட்டும் முடிச்சவங்க என்ன முடியாதுங்க, அப்ளை பண்ண முடியாது. ஓகே, அப்ப டிகிரி அப்படின்றது கரெக்டா பார்த்தா இப்போ என்டிபிசி கிராஜுவேட் வந்து எனி டிகிரி முடிச்சா போதும். என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கு பிளஸ் டூ முடிச்சாலே போதும். ஜேஇக்கு டிப்ளமோ, பிஎஸ் இந்த மாதிரி பிஎஸ்சியில் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி படிச்சவங்க அப்ளை பண்ற மாதிரி சூழ்நிலை இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 3 வேலைக்கும் பாருங்க, யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணுங்க. உங்க நண்பர்கள் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த தகவலை ஷேர் பண்ணுங்க. இந்த ரயில்வேல கண்டினியூஸா ஒரு 3 வேலைவாய்ப்புகள் இருக்குது. இதை விட்டுட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் நோட்டிபிகேஷன்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 6ஆவது குரூப் டிங்கிறது அடுத்த வருஷம் தான் வரும். ஏன்னா போன வருஷத்துக்கு நம்ம அனௌன்ஸ் பண்ண இன்னும் தேர்வு வராம தள்ளி போய்கிட்டு தான் இருக்கு. ஸோ அதனால வரக்கூடிய வேலைவாய்ப்புகளை மிஸ் பண்ணாம கரெக்டா அப்ளை பண்ணிருங்க. ஸோ அமௌண்ட்டை இப்போதைக்கு பெருசா பார்க்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம எக்ஸாம் ஃபீஸ் கட்டினாலும் நம்ம எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் ஆக தான் போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த தகவலை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற
தகவலுக்கு நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.